ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-38 சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா நண்பா இந்த நம்ம 4D ரிசல்ட் கொடுத்தோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0-3 எடுத்துருப்பேன் சரிங்களா. ஆனால் பி போர்டில் 1 எடுத்துட்டேன் நண்பா சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8 எடுத்துனா சி போர்டு போயிடுச்சு நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் 9, நம்ம சி போர்டு எடுத்து 9 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 நண்பா. இந்த ஏசிபிசி ஒரு நம்பர் ட்ரை பண்ண சொன்னோம்ல, நம்ம கொடுத்து பண்ணால் 4D பார்த்தீங்கன்னா 5-1 நம்ம 5-8-1-9 4Dக்கும் ஏசிபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3-0-3-30 சரிங்களா. இந்த ஒரு செட்டும் அதே மாதிரி உளுந்து, அதாவது நம்ம வந்து பி போர்டு அப்படியே எடுத்து ஆடுவாங்க தான் நம்ம கணக்கு சரிங்களா. இந்த பி போர்டு அப்படியே எடுத்து ரிசல்ட்டாக வரும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 0-3-9 3-0-9 நம்மளுக்கு சி போர்டு மட்டும் நண்பா சரிங்களா. சி போர்டு மட்டும் 9 நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் நமக்கு அதனால தான் ஏசிபிசிக்கு நான் இந்த 2 நம்பர் மட்டும் கொடுத்தேன் சரிங்களா. இந்த 2 நம்பர் கொடுத்தேன். 3 டிஜிட்டுக்கு இந்த நம்பர் கொடுத்தேன். 4Dக்கு இந்த நம்பர் கொடுத்தேன். நம்ம 4Dயில் பார்த்தீங்கன்னா 8 மட்டும் தான் பாஸ் சரிங்களா. 8 மட்டும் தான் சி போர்டு பாஸு. அதில் நண்பா ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரிங்களா. அதே மாதிரி ஏசிபிசிக்கு நம்மளுக்கு 30 சரிங்களா. இந்த 0-3 நமக்கு அருமையாக பாஸ் நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசிபிசிக்கு அருமையாக பாஸு. வீடியோ ஸ்கிப் படிக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுத்துக்கலாம். நான் அதிகப்படியான நம்பர் கொடுக்கல, ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்தேன் 0-3ன்ட்டு. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா 0-39 சரிங்களா. 0-39 கொடுக்கணும் சரிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா 8ன்னு போயிடுச்சு நண்பா. 0-38ன்னு போயிடுச்சு. அது மட்டும் நம்ம 9 வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஏசிபிசி கொடுத்த நம்பர் 0-3 வின்னிங் வந்துருச்சு நண்பா. ஒரு 4 நாளாக நம்ம சேனலில் வின்னிங் எதுவும் வரல. இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஆல் போர்டு வின்னிங் ஏசிபிசியில் வின்னிங் நான் கண்டிப்பாக எடுத்துறேன் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நம்ம தொடச்சா ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு வின்னிங் வந்துனே இருக்கும் சரிங்களா. நம்ம ஆல் போர்டு மட்டும் மிஸ் ஆகுது எப்பவுமே நம்ம சேனலில். ஆனால் நம்ம ஒரு 4 நாள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பருக்குலாம் வரல சரிங்களா. நம்ம ஏன்னா 62 நம்பி ஆடிருந்தோம். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 62-26 சரிங்களா. இந்த நம்பர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க வேணும்னா. நம்ம போன மாதத்துலேருந்தே நம்ம ஒரு 5 போன மாதம் லாஸ்ட் ஒரு ஒரு 3 நாள் இப்போ ஒரு வாரமாக ஒரு இந்த நம்பர் நம்ம ட்ரை பண்ணோம் சரிங்களா. 62-26 நம்ம சேனலில் அது 76-71 இப்படி கூட கொடுத்துன்னு வந்தோம் சரிங்களா. நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் 12ன்ட்டு ஆடினாங்க சரிங்களா. 21 சரி நண்பா. இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 21. அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஏசிபிசியில் ஒரு வின்னிங் கிடச்சிச்சு 21ன்ட்டு. அப்போ வந்து நம்ம 221க்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 21 ஏசிபிசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சி போர்டில் இதை வேறு நம்பர் கொடுத்துருந்தேன் சரிங்களா. சம்திங் வேறு நம்பர் எதை கொடுத்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி மட்டும் பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா இந்த 62-22 நம்பி தான் ஒரு 5 நாள் ரிசல்ட் போயிடுச்சு நம்ம கிட்டேருந்து. அதனால தான் நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 62-22 என் கணக்கில் வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அருமையான ரிசல்ட் நண்பா. 0-38க்கு நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு 0-39 கொடுத்துட்டேன். அதே மாதிரி 4D மிஸ் ஆயிடுச்சு நண்பா. 4Dயில் 8 இருந்துச்சு. அந்த 8 கூட இங்கே எடுத்து ட்ரை பண்ணியிருந்தா கூட நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கும் 0-38ன்ட்டு சரிங்களா. நமக்கு 3-8 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரும் அப்படின்ட்டு நம்ம நண்பா எடுத்துட்டோம். அது 3-8 ரெண்டுமே டபுள்ஸ் கணக்கு பண்ணி ஆனதுனால நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் கொஞ்சம் ஏமாத்திடுச்சு. ஆனால் ஏசிபிசியில் நம்ம கை கொடுத்துச்சு நண்பா. யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வினிவ நண்பர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. வினிவ இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அதிகம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்லிட்டேன் 3 மணிக்கு 3-8க்கு ரிசல்ட்டு 3-7க்கு நண்பா மிஷின் ஓடுறாங்கன்னா நான் யூடியூப்பில் போயிட்டு 3-8 வரைக்கும் நான் பார்த்துன்னு இருப்பேன். ஏன்னா நம்பர்லாம் கீழே கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரி நண்பா எத்தனையா போயிருவேன் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு லைவில் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10K சரிங்களா. ஏன்னா 10 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா 10 லட்சமா 10Kனா 1000 பேர் நண்பா. 10,000 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்துனே இருக்காங்க. 10,000 பேர் நண்பா. அவங்களுக்கு பிடிச்ச நம்பர்லாம் அப்படியே டைப் பண்ணி அடிச்சுனே இருக்காங்க. நான் பார்க்குறேன் கடவுள் வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் நம்பர் வந்துடும் வேண்டியே இருக்கேன். நான் என்ன நினச்சேன் அந்த 58-19 வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு 4D கிளிக் ஆகிடும் அந்த ஆசை. மீதி பெரிய 0-3-39 இதெல்லாம் வந்தால் ஓகே சரிங்களா. ஏன்னா இது போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்துடும் சரிங்களா. நம்மளோட ஆசை வந்து இந்த 58-19 தான் வரணும்னு ஆசை. அதனால கடவுள்கிட்ட 3-8 வரையும் என்ன. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்க்கும்போது நண்பா 0-38 வந்துச்சு. சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு சரி 38க்கு நம்ம 0-3 கொடுத்துன்னு இருக்கோம். எத்தனை பேர் வின் பண்ணாங்கன்னு தெரியல சரிங்களா. அதனால் 0-30 வின்னிங் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 3-8க்கு ரிசல்ட் முடிஞ்சு கரெக்டாக நண்பா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 3-11க்கு நம்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. இப்போ நம்பர் எடுத்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நண்பா பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு சரிங்களா. எதனா 5:10 வரைக்குமே நம்பர் எடுத்தேன். அப்புறம் 10 நிமிஷம் ஒரு டீ சாப்பிட்டு இப்போ வீடியோ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. இப்போ நாளைக்கு நான் கெஸ்ஸிங் சரிங்களா நண்பா.
நம்ம நாளைக்கு ஒன்று கெஸ்ஸிங் நண்பா அருமையாக இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அருமையாக வினிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. இன்றைக்கி 0.38 அருமையான ரிசல்ட் நண்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம 0.39 கொடுத்துட்டேன் சரிங்களா. அது மட்டும் நம்மளுக்கு 0.39 வந்துச்சுன்னா அருமையாக வினிங் எடுத்துக்கலாம். சரி விடுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் அருமையாக பக்காவாக ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா. இது வேறு நண்பா, சார்ஜ் வேறு காலியாகுது. சரி வாங்க இப்போ நம்ம சுருக்கமாக நண்பா நம்பர் மட்டும் சரிங்களா. இப்போ இங்கே இருக்கிற 3 நண்பா 3 இது போன மாதம் நண்பா இந்த மாதிரி ஒரு டைம் ஆடினாங்க சரிங்களா. இங்கே இருக்கிற 3 ஒரு நாள் கழிச்சுனா அது சி போர்டு வந்துடணும் சரிங்களா. இது மாதிரி தான் நம்ம நேற்று ஒரு மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஆல் போர்டில் 3 கிளிக் ஆகிடுச்சு நேற்று மட்டும். ஆனால் இன்றைக்கி நண்பா அதே மாதிரி இங்கே இருக்கிற 9 பி போர்டுனா சரிங்களா. அப்போ இந்த 9ஆம் நம்பர் சி போர்டு. நாளைக்கு நண்பா 9, இன்றைக்கி வராத 9 நாளைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புக்கு நண்பா சரிங்களா. நாளைக்கு சி போர்டுக்கு 9 இது நண்பா கணக்குலையும் வருது, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி 2 நம்பர் பக்கத்தில் வந்தாலே இங்கே இருக்கிற 6 தான் நம்பர் க்ளோஸ் ஆகும். இப்படின்னா 6க்கு பவர் 1, 5க்கு பவர் 0 சரிங்களா. இந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகணும். நான் என்ன பண்ணணும்பா, அந்த 6 திறப்புனா 9ன்னு வருமா, இந்த 9 தான் எடுத்து வைக்கிறேன் சரிங்களா சி போர்டில். அதே மாதிரி நண்பா இப்போ கணக்கு சரிங்களா. நம்ம ஒரு நாள் முன்னாடி அடுத்து ஒரு நாள் நம்ம ஒரு நாள் விட்டு சரிங்களா. இந்த ஃபஸ்ட் நம்பரையும் அடுத்து டி போர்டையும் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் எடுத்து போர்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அருமையாக 8 சரி நண்பா. இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8, 8க்கு பவர் நண்பாக்கு பவரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, இந்த 3க்கு பவரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4, இந்த 4க்கு பவர் நண்பா ஏதாச்சும் ஒரு போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. 9, 2, 9 இருக்குது பவரு. அப்புறம் நண்பா இங்கே 6 இருக்கும். இந்த 6 பார்த்தீங்கன்னா மெயின் சரிங்களா. அப்போ நண்பாக்கு பார்த்தீங்கன்னா 4, இந்த 4க்கு பார்த்தீங்கன்னா 2, 9 பவரில் இருக்கும். இதுதான் நம்ம ஆல் போர்டு மொத்தம் பார்த்துக்கோங்க. இது ஆல் போர்டு. இந்த நம்ம ஒரு நம்பர் வச்சு விளையாடும்போது கொஞ்சம் அதிகமாக இப்போ இந்த 15 ரூபாய்க்கு போட்டால் ஒரு 100 ரூபாய் நம்ம கொடுப்பாங்க. அதே 2 நம்பராக இருந்தால் 15 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. கரெக்டாக தானே. அதனால தான் 2 நம்பர் எடுத்துறது சரிங்களா. ஆல் போர்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் போட்டு அதாவது அதில் வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். மீதெல்லாம் ஒன்று ஆல் போர்டில் அவ்வளோ கிளிக் ஆகாது நண்பா. அதனால் 2 நம்பர் ஏசிபிசியே ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இங்கே இருக்கிற 3, இந்த 3க்கு நண்பா பவரில் வந்து நிற்கணும் சரிங்களா. இந்த பவரில் எடுக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 3க்கு நண்பா பவரு ஒரு நாள் மட்டும் மெயின் பவரு. இந்த 3க்கு பவர் நம்ம 8 எடுத்துக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா உளுந்தசில் 3 இருக்கனால அதனால 3 வரும்ட்டு எடுத்து ஏசிபிசிக்கு 30 சரிங்களா. நம்ம 3 டிஜிட்டில் 4 டிஜிட்டில் 4D கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது 8 எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 8க்கு சரிங்களா, இங்கே இருக்கிற 8க்கு பவர் எடுத்தால் 3 நண்பா. நாளைக்கு 3 ரிட்டன் ஆகணும். அப்போ சி போர்டுக்கு 9 வரணும் சரி நண்பா. அப்போ நாளைக்கு 39 நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க 39 சரிங்களா. அது ஏன் அந்த 9 வரும்னு சொல்லிட்டேன் நண்பா. இந்த 3 பார்த்தீங்கன்னா சி போர்டு, பி போர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு. இங்கே 3 வந்தால் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு. இந்த மெத்தட்லையும் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 903 093 903 எப்படி பார்த்தாலுமே நம்ம அந்த நம்பர் தான் வருது. நாளைக்கு 3ஆம் நம்பர் மட்டும் தான் ஏ போர்டுக்கு வரணும். அப்போ நாளைக்கு ஏசி சரிங்களா. ஏசிக்கு 39 ஒரு 5 செட்டு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஏசி பிசிக்கு 39 93 ஒரு 5 செட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி வாங்க இன்னொரு நம்பர். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம டி போர்டு சரிங்களா. இந்த டி போர்டு மெத்தட், இந்த டி போர்டில் நம்ம 8 இருக்குது. இது டபுளாக ப்ளஸ் பண்ணுங்கள். 8 நம்ம 8 இருக்கணும். டி போர்டில் 8 இருக்குன்னா 8 + 8 சரிங்க. இதான் டபுள் ப்ளஸ் பண்ணுறது. 8 16 16னா சிங்கிளாக ப்ளஸ்னா 1 + 6 பார்த்தீங்கன்னா 7ன்னு வருமா சரிங்களா. நமக்கு தான் மெயினாக பவராக எடுக்க போகிறோம். இப்போ டி போர்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 16 16னா 7 7க்கு பவர் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் 2 நம்ம நோட் பண்ணிக்கோங்க பவரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டி போர்டில் 7 7 14 14 நண்பா 1 + 4 பார்த்தீங்கன்னா 5. இந்த 5 பார்த்தீங்கன்னா மெயின். அடுத்து நண்பங்க பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 + 4 பார்த்தீங்கன்னா 8 நண்பா 8க்கு பவரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 + 2 பார்த்தீங்கன்னா 4. இப்போ 4க்கு பவர் எடுத்துனோம்னா 9 வருமா. இந்த 9 நம்ம என்ன பண்ணிட்டோம்னா திருப்பிட்டோம் 6ன்ட்டு சரிங்களா. இந்த 6ன்னு திறப்போம் தான் அங்கே சி போர்டில் 6 வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி நம்ம 9 கொடுத்துருந்தோம் சரிங்களா. அந்த 9 நம்பர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரிங்களா. ஆனால் அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். இங்கே 4 இருக்குது. 4 + 4 நண்பா 8. 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3 இங்கே பவரு. இப்போ இங்கே 7 இருக்குது. 7 14 14 நண்பா 5 5க்கு பவரு. இதை நோட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பவர் தான் அதிகமாக இருப்பான். பவரு ஒரே ஒரு நாள் மெயின், ஒரு நாள் நம்பர் திருப்பின்னு இருக்கான் சரிங்களா. இந்த 9ம் 6ன்னு திரும்பி இருப்பான். அப்போ இங்கே இருக்கிற 8 8 8 நண்பா 16 16னா 7
இப்போ இந்த 7க்கு பவர் தான் ஆடணும் சரிங்களா. ஏன்னா அதிகமாக பவர் தான் ஆடுறான் நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. பவர் தான் அதிகமாக ஆடுறான். அதனால தான் 7க்கு பவர் 2 சரிங்களா. இப்போ நம்ம ஓவராலாக கொடுக்க நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் நண்பா. இப்போ நான் ஏ போர்டு சரிங்களா. ஏ போர்டுக்கு 3 நண்பா, பி போர்டுக்கு 2 நண்பா, சி போர்டுக்கு சரிங்களா. சி போர்டுக்கு 9 நண்பா. இந்த 9 என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செட்டு திருப்பி கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த 9ன்னு வந்தாலே நண்பா இது சப்போர்ட் நம்பர் தான் சரிங்களா. இந்த 9ன்னு இருக்குல்ல, இது 9 வந்துச்சுன்னா ஒரு டைம் இது அது 6ன்னு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது சப்போர்ட். நம்ம கலர் மாற்றிங்க வேலை அது சப்போர்ட் தான் சரிங்களா. 329 தான் நம்ம கணக்கில் அதிகப்படியான ஸ்ட்ராங் நண்பா. 329 சரிங்களா. அதே மாதிரி ஏசிபிசிக்கு நண்பா, ஏபி பிசி அண்டு ஏசி சரிங்களா. நண்பா இந்த 6ஆம் நம்பர் சப்போர்ட் தான் நண்பா, அது கன்ஃபார்ம் கிடையாது சரிங்களா. ஏன்னா கணக்கில் வரல 6, அது சப்போர்ட் வேணாம். ஒரு செட்டு இந்த 3 டிஜிட் ட்ரை பண்ணுவீங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா 329 ஒரு பாக் ஒன்று போட்டுக்காங்க. 326 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு செட்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நண்பா ஏசிபிசிக்கு நம்ம கொடுக்குற நம்பரில் பார்த்தீங்கன்னா 32 சரிங்களா. 32 திருப்பிக்காங்க 23ன்ட்டு சரி நண்பா. அதே மாதிரி 39 நண்பா அதிகப்படியான ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு இது எல்லாமே 5 செட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு 5 செட்டு ட்ரை பண்ணுங்கள். 39 93ன்ட்டு சரிங்களா. அது மேக்ஸிமம் 39 5 செட் ட்ரை பண்ணுங்கள். 93ல் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் போதும் சரிங்களா. அதே மாதிரி முக்கியமாக நண்பா எந்தெந்த போர்டுன்னு சொல்லி கொடுத்தேன், அது அந்த போர்டு தான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து 29 திறப்புனா 92 சரிங்களா. இந்த நம்பர் தான் நம்ம ஏசிபி அதுவே தான் நம்ம பிரித்து கொடுத்துன்னு இருக்கேன் சரிங்களா. மீதி பேரில் எந்த நம்பர் நம்ம கிட்ட அதிகமாகலாம் இல்லை சரிங்களா. நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர் தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா இன்றைக்கி வின்னிங் வாங்கியிருந்தான் என்னால் நண்பா வின்னிங் ஒரு ஏசிபிஸ்லேயே வின்னிங் கொடுத்து நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆடு ஒர்க் உண்டான அமௌண்ட்டோ ஏதாச்சும் ஒன்று கேட்குறேன் சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நண்பா ஒரு நாளைக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம தலை ரொம்ப வலி எடுத்துக்கும் சரிங்களா. உங்களுக்கு சொல்லினுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சரிங்களா. உங்கள்கிட்ட நம்ம சேனல் கொடுக்குறதுக்கும் இன்றைக்கி 03 ஏசிபிசி நம்ம ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்கணும். யாராச்சும் என்னால் வின்னிங் வாங்கிதான் சரிங்களா. இந்த நம்பருக்கு நண்பா 89 25 63 62 44 சரிங்களா. உங்களால் முடிஞ்சது 50 100 சரிங்களா. ஏதாச்சும் இருந்தால் அனுப்பிடுங்க நண்பா, எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு 329 ஒரே ஒரு நம்பர் ஏசிபிசி சொல்லிட்டேன் நண்பா சரிங்களா. நாளைக்கு இந்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 100% நம்பலாம் சரிங்களா. அதே மாதிரி இதை நம்பி அதுவே ஒரு 50 செட்டோ 60 செட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 13-14 ரூபா கிடைச்சா போதும் நம்மளுக்கு சரிங்களா. நாளைக்கு இதில் வந்து எனி 2 நம்பர் இல்லைனா 3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நண்பா சரிங்களா. அதே மாதிரி இதுவே நம்பிடாதீங்க. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பர் எடுத்துக்காங்க சரிங்களா. நாளைக்கு இந்த நம்பருக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சால் 150 அனுப்பிவிடுங்க நண்பா. எனக்கும் கொஞ்சம் டீ செலவு அதுக்கெல்லாம் செலவு தான், நானும் போய் டீ சாப்பிட போவேன் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா. பாருங்கள் 329 சரி நண்பா. சரி நண்பா, தேங்க் நண்பா.